அக்கா என் ஃப்ரெண்டு பேர் ரேகா. அவங்க அப்பா கொத்தனார வேலை பார்க்குறாங்க. சண்முகம்மா பேர். எந்த வீடுக்கா? என்ன சரசு கூட்டாளி பார்க்க வந்திருக்கியா? போ போ அப்படியே போனீங்கன்னா அங்கே லெஃப்ட் சைடு திரும்பு. அங்கே 4வது வீடு. அங்கே கிளி ஒருத்தி வெளியில் உட்காந்துருப்பா. அந்த வீடு தான். தேங்க்யூக்கா. லெஃப்ட்டுங்கிற ரைட்டில் போய் நிற்கிற. காலேஜில் போய் என்னத்தை படிச்சியும்? இந்த காலத்து பிள்ளைங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சது கிழக்குமே இருக்கு தெரிய மாட்டேங்குது. இவளை பார்த்தா கூட்டாளியை பார்க்க போற மாதிரியே இல்லையே. இக்கா எங்க தாத்தாவங்க எங்கேயாச்சும் பாத்தியா? ஃபோன் பண்ணி வர சொன்னாருன்னு வந்தேக்கா. நானும் 4 தடவை தேடி வந்து பார்க்குறேன். எங்கே இருக்காருன்னே தெரியவே இல்லைக்கா. ஃபோன் அடித்தா ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் வர சொன்னாருன்னு அதுவும் எனக்கு தெரியல. அந்த லெஃப்ட் பக்கமா பாப்பா. அப்போ தாத்தா அங்கே தான் இருக்காரு போல இருக்கு. இந்த பக்கம் தானக்கா? ஆமா போ. நீ எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியாதா என்ன? பாலையே குடிக்கிற பூனைக்கிட்ட கருவாடை வச்சா சும்மாவா இருக்கும்? கருவாடை பத்தி மட்டும் பேசாதீங்க. ஆமா, எத்தனை கிலோமீட்டர் கந்தாண்டு கருவாடை வச்சிருந்தா நான் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். ஆமா, பெரிய அதிசயம். இது கருவாடு இருந்தால் எல்லாருமே தண்ணி கண்டுபிடிப்பாங்க. நீ ஒருத்தி தான் கண்டுபிடிப்பே என்ன? கருவாடு கொண்டு வந்தாலும் தான் அப்போ தெருவே வாடடிக்கும். தெரியாதா? அதிசயமா என்னமோ பேசுற பேச்சு. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? பாலுக்காரவரு போன வேலை கச்சிதமா முடிஞ்சிச்சா என்னன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்காம சும்மா அப்பதான் கருவாடு தெரு ஓடுன்னுக்கிட்டு. என்ன டிம்பிள், ரேவதி என்ன சொல்றான்னு புரியுதா? ஒரு விஷயத்த கண்ணால பார்த்தாலே என்ன ஏதுன்னு கணிச்சிடணும் கணக்கச்சிதமா. விஜய் புரியுற மாதிரி சொல்லுங்கடி. காணா சாகுரம் செவ்வகம் காண செவ்வகம்னுக்கிட்டு. ஐயா இம்புட்டு மக்கா இருக்கிற ஒண்ணுகிட்ட போய் நாங்க ஒரு விஷயத்த சொல்றதுக்கு வந்த பாரு. எதுக்கு நாங்க வந்து உட்காந்துருக்கோம் நீ நினைச்சிட்டு இருக்கிற? முதல்ல போனது யாரு அது உனக்கு தெரியுமா? சரசு தாண்டி போகுது. அவசரத்தை கம்மோல எனக்குன்னு தெரியாதா என்ன? இப்ப போனது யாரு? நம்ம பாலுகார தம்பி. வருஷம் பூரா அதுக்கிட்ட தானே நான் பால் வாங்குறேன். அதாகப்பட்டது நம்ம பாலுக்கார முத்துவுக்கும் அவசரத்தக்கா மக சரசுவுக்கும் இடையில ஒரு போக்குவரத்து இருக்கு. என்னடி என்னாடி சொல்ற நீ நட்டோலி? போக்கு வரத்தா? ஏய் இது எப்பயில இருந்தடி? நான் கூட 2-3 தடவை பார்த்தேன். 2 கலரா சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு நான் அப்ப நினைச்சேன் ஒரு நாள், இது என்னடா ஒரே மாதிரி கலர்ல சட்டை போடுறது ஒல்லேன்னுட்டு. இல்லையே சொல்றதெல்லாம் நெசமாடி? நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நம்புடி. அந்த அவசரத்தை கையை போட்டு செலவு பண்ணி பிள்ளைய படிக்க வைக்கிது. பெரியாள வந்துன்னு பாக்குது. பாலுகார பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்குது அந்த புள்ள. இந்த விஷயம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, நீ பாட்டி யார்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஏத்து வீட்டில் இருக்கிற சுசிலா கிட்டையும் பக்கத்து வீட்டில் இருக்கிற கனிமொழி கிட்டையும் சொல்லிக்கிட்டு நீ பாட்டி இருக்காத. இதெல்லாம் போய் சொல்லுவாங்களாடி யாராச்சும்? அதான் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, புரிஞ்சுச்சா டிம்பிளு? சொல்லாத, ரகசியமா வச்சுக்க. ரகசியத்தை சொல்லக்கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன்டி. என் மனசுக்குள்ளே வச்சுக்குவேன். ஒருத்தர்கிட்ட கூட சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஓகே போ போ போ. இதே நம்ம ராசாமணி அக்கா தான் ஏதோ வளகாப்புக்கு போறேன்னு சொல்லுது. நம்ம திக்கு வை தினுசா வாழை காணோம். மாமியா கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு கிடக்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்படியே தான் இருக்கும். இல்லாட்டி நேரம் ஓடி வந்திருப்பாளே. சாப்பிட்டோன்னு நெஞ்சிலேயே நிற்கிது போ. ஏய் இன்னைக்கு எங்கடி போனீங்க? என்னடி பேசுனீங்க? என் மாமியாவை சமாளிச்சுட்டு என்னால் வரவே முடியலடி. தினசா இன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க் முடிஞ்சிச்சு. இனிமே ஆஃபீஸ் ஒர்க் வந்து நாளைக்கு தான். அப்படி இல்லாட்டி நீ ஈவினிங்ல வேணா டைம் இருந்தா வா, எங்களோட ஒர்க்ல ஜாயின் பண்ணிக்கோ. ஏய் இந்த பீத்தலி நெட்டவுளின்னு. சரி என்னாச்சு? இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு 4 பேர்கிட்ட பரப்பி விட்டீங்களா? இதுக்கு மேலே எதுவும் செஞ்சு உண்மை இல்லை இதுவே போதுமாடி? அதாண்டி தெரியல எந்த அளவுக்கு நியூஸ் பரவி இருக்கு என்ன ஏதுன்னு கணிக்கவே முடியலையே. எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. என் மாமியாவே காலையில் கேட்டுச்சு, என்ன அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க, நான் போய் பஞ்சவரணத்துக்கிட்ட போய் பேசி விட்டு வரேன் அப்படின்னு சொன்னிச்சுடி. இப்போ நாம பேச வேண்டியது பஞ்சவரணத்துக்கிட்ட கிடையாது, அவசரத்தக்காகிட்ட தான். போய் அவசரத்தக்காகிட்ட ஊரெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க, உனக்கு எதுவுமே தெரியாதா என்ன? நீ இப்படி இருக்கிற ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுறதுக்கு முன்னாடி கப்பு சிப்புன்னு வெத்தலை பார்க்க மாற்றி அந்த ஆளுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு தான் நம்ம பேசணும். இதை நம்ம தாத்த குட்டிக்கிற முதல்ல சொல்லணும்டி. அக்கா அப்படி போடு. இல்லாத விஷயத்த கட்டுக்கதையை கட்டி ஊரெல்லாம் பரப்பி விட்டது நம்ம தான். இப்போ ஊரெல்லாம் யாரோ பேசுகிறாங்கன்னு சொல்லி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண போகிறதும் நம்ம தான். இதுகெல்லாம் பாவம் அந்த சரசு பிள்ளைக்கு தாண்டி தெரியாது, முத்துக்கும் தெரியாது தான். எல்லாத்துக்கும் காரணம் இந்த கிழவன் தான். என்னைக்கு இவங்க குடும்பத்தில் கும்மாட்டம் நடக்க போகுதோ?
இங்கே பாரு தினசா, உன் மாமியார் சொன்னதை வச்செல்லாம் வந்து உங்க ஒத்துக்க முடியாது. அது சும்மாவே ஊர் பிரச்சனையெல்லாம் அலசி ஆரஞ்சு இது எடுக்கும். இன்னும் விவரமே தெரியாமல் அப்புறாணியா வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆளை யாரோ ஒருத்தர் வந்து அந்த மாதிரிலாம் பேசிக்கிறாங்களா, பாவம் ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க பார். அந்த மாதிரி ஆள் வந்து சொன்னாதான் இந்த நியூஸ் ஊரெல்லாம் பரவிடுச்சுன்னு அர்த்தம்டி. சும்மா ஒரு சிலர் வேணும்னே போட்டு கைட்டு வாழுங்க. அந்த மாதிரி ஆள்லாம் அது மாதிரி ஆள் தான் உன் மாமியா. அது சொல்லுதுன்னு வச்சுக்க, அதான் தும்முனாலே கண்டுபிடிக்கிற ஆள். அந்த மாதிரி ஆள்லாம் வந்து அது ரொம்ப ஈஸியான ஆள். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கஷ்டமான ஆள் சொல்லுதா இல்லையாங்கிறது தான். அதனால நம்ம 3வது தெருவில் அந்த அக்கா இருக்குல்ல, மாதவி தான் நல்ல பிள்ளை, வீட்டை விட்டு வெளியிலேயே வராது. அது என்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லுதோ அப்போவே பர்ஃபெக்டாக நம்ம பிளான் போட்டோன்னு இந்த நியூஸ் ஃபுல்லாக பரவிடுச்சின்னு. அதுவும் சரிதாண்டி. அது நல்ல அக்கா, அது வீட்டை விட்டு வெளியிலே வரவே வராது. அடுத்த வீட்டு கதையெல்லாம் அனாவசியமாக வந்து பேசாது. யாரையாச்சும் தப்பாக சொன்னால் கூட ஏன் இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு தான் கேட்கும். அதனால் வந்து அதுக்கு மட்டும் நியூஸு போய் சேர்ந்துருச்சு, அது நம்ம மூலமாக போகக்கூடாது, வேறு யார் மூலமோ நியூஸு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா அது என்னைக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுதோ அப்போவே பிளான் ஓகே. காத்துக்குட்டிக்கிட்ட சொல்லி கெட்டி மேலம் டும் 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 மாங்கல்யம் தந்துனானேனாதான் பாலுக்காரவருக்கும் நம்ம சரசுக்கும். இதெல்லாம் நல்லா செஞ்சுவிட்டான். இந்த கமிஷன் காசுக்காக ஆசைப்பட்டு தான் செஞ்சோம் அப்படின்னு மட்டும் நினைக்காம இருந்தாக்க எனக்கு போதும்டி. பயமூடு, அதெல்லாம் காத்துக்குட்டி பக்காவா கமிஷனை வெட்டி விடும். நீ உன் பிள்ளைக்கு கடையை வச்சு கொடுத்துரு ரேவதி, நல்லா. அப்புறம் திக்குவாய் தினசா, ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் போய் காட்டாமல் இருக்கிற. இந்த தடவை நீ போய் காட்டி உனக்கு என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணுற, ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்குற. 5 வருஷத்துக்கு பிறகு உனக்கும் ஒரு குழந்தை குட்டி பிறக்குது. அதுக்கு காரணம் இந்த தாத்துக்குட்டி தான். இந்த தாத்துக்குட்டி இந்த விஷயத்தை பரப்ப சொல்லிவிடுச்சு, நம்மளும் பரப்பிட்டோம். கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆளுக்கு அமௌண்ட்டை வெட்டு அப்படின்னு கேட்டு உரிமையாக வாங்கிட்டு போய் உங்க வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. சே இருந்தாலும் காசுக்காகலாம் கிடையாதுரே. பாலுக்காரவரும் கொஞ்சம் நல்ல மனுஷன்தான். அதனால தான் பொண்ணை நல்லபடியெல்லாம் பார்த்துக்குவாரு. என்ன ஒன்று நாளைக்கு அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன நம்ம இவனுக்கிட்ட பழகவே இல்லையே, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே, ஆனால் ஊரெல்லாம் இந்த மாதிரி பேசி விட்டாளுகளே, கிராமத்தில் பேர் கெட்டு போச்சே, நம்ம அம்மாவும் இந்த ஆளுக்கு தான் கட்டி வைக்க போகுது, இவனோட அந்த வீட்டில் போய் எப்படி நம்ம குப்பை கட்ட போகிறோம், இந்த கிழவங்களை எப்படி சமாளிக்க போகிறோம், நம்ம படிப்பு வீணாக போச்சே, நம்ம வாழ்க்கையே வீணாக போச்சே, இப்படியெல்லாம் அந்த புள்ள தான் கவலைப்படணும். அதுக்கு நம்மளால ஒன்றும் பதில் சொல்ல முடியாது, அது வேற விஷயம். அதெல்லாம் நினச்சா ஒரு வீட்டை விளக்கத்த முடியுமா என்ன? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சும்மாவை சொல்லியிருக்கிறாங்க. அதில் இது ஒரு விதமான பொய்யை நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஆமாடி இருந்தாலும் தப்பே பண்ணாத பிள்ளைய லவ் பண்ணுச்சு, அவனோட பழகிக்கிட்டு இருக்கு, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லுது, அது இதுன்னு நம்மளும் சொல்லி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இது ஒன்றும் தப்பு கிடையாது தான் நீ சொல்கிற மாதிரி. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க நல்லபடியாக வாழ்கிறதுல தான் இருக்குது. அதை பற்றி நமக்கு என்ன கவலை? அதெல்லாம் பால்காரர் பார்த்துக்குவாரு. ஆமாம், வாங்க, பசிக்குது, ஏதாவது டீ காஃபி போட்டு கொண்டு வா, குடிப்போம். அடி பாவி, இப்போ தான் குறவலை வரைக்கும் இருக்குது, நெஞ்ச கறிக்குதுன்னு ஏன்னு எரும மாடு கொட்டாய் விட்ட மாதிரி ஏப்பம் விட்ட. அதுக்குள்ளேயாடி ஏண்டி பார்க்குறதுக்கு இப்படி ஈருக்குச்சி மாதிரி கிடக்குறியே, இம்புட்டு சோறு திங்கிறியே, எலும்புலேயே போய் சொருவும் மாடி உனக்கு. இல்லாட்டி காலையில் போனோடனே கக்கூசில் அள்ளி கொட்டி போட்டு வந்துருவியாடி நீ பாட்டுக்கு. ஏண்டி திங்கிறதெல்லாம் உனக்கு எங்கே தாண்டி போகுது? திங்கிறதெல்லாம் 2 லாரி 3 பஸ்ஸு, அதில் ஏறி தேனோ 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடும். பேசுகிறா பேச்சு, கண்ணு வைக்காதீங்கடி.